ரஷ்யா யுக்ரைன் இடையிலான மோதலில் அமைதியின் பக்கம் இந்தியா இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை நல்குவது குறித்தும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். பேச்சுவார்த்தையின் தொடக்கத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, மோதல்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா என்றும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ரஷ்ய அதிபர் புதின், மோதலுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளில் ரஷ்யா ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே 2030ஆம் ஆண்டு வரையிலான பொருளாதார ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பாதுகாப்பு, விண்வெளி, சுற்றுலா, துறைமுகம், கப்பல் போக்குவரத்து உட்பட பல துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தற்போது இருதரப்பு ஒப்பந்தம் $69 பில்லியன் உள்ளது. இதை 2030ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்தியா யுரேஷிய பொருளாதார ஒன்றியத்துடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், இது வணிக உறவுகளுக்கு புதிய வழிகளை திறக்கும் என்றும் மோடி தெரிவித்தார். ரஷ்ய நாட்டவர்களுக்கு 30 நாள் இலவச சுற்றுலா விசா மற்றும் 30 நாள் குழு சுற்றுலா விசா விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ரஷ்யாவின் உதவியுடன் கூடங்குளத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக புதின் தெரிவித்தார். 6 அணு உலைகளை கொண்ட இத்திட்டத்தில் 2 உலைகள் ஏற்கனவே எரிசக்தி கட்டமைப்பில் இணைக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறினார். அணு உலை முழு பயன்பாட்டுக்கு வரும்போது இந்தியாவின் எரிசக்தி தேவை பூர்த்தியாகும் என்றும், இதன் மூலம் இந்திய தொழிற்சாலைகள், வீடுகளுக்கு இன்னும் மலிவான விலையில் மின்சாரம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். சிறிய ரக அணுமின் நிலையம் திட்டம் குறித்தும் கலந்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யா தொடர்ந்து இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஆதரவு அளிப்பதாகவும், இரு நாடுகளுக்கிடையான கூட்டாண்மை வலுவடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இந்தியாவிற்கான எரிபொருளை தடையில்லாமல் விநியோகம் செய்ய தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய், எரிவாயு, நிலக்கரி மற்றும் பிற எரிசக்தி வளங்களை வழங்கும் நம்பகமான விநியோகஸ்தராக ரஷ்யா உள்ளது என்று புட்டின் கூறினார். இந்தியாவின் வேகமாக வளரும் பொருளாதாரத்திற்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி தொடர தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா ஆரம்பம் முதலே அமைதிக்காகவே குரல் கொடுத்து வந்துள்ளதாகவும், நிரந்தர தீர்வுக்கு இந்தியா தொடர்ந்து பங்களிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். கடந்த 8 தசாப்த கால உலக சவால்களுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்யா நட்பு ஒரு துருவ நட்சத்திரம் போல் அசைக்க முடியாமல் நிலைத்து நிற்கிறது என்றும், பயங்கரவாதத்திற்கு எதிராக இரு நாடும் தோளோடு தோள் நின்று போராடுவதாகவும் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்பாடு செய்திருந்த அதிகாரப்பூர்வ விருந்திற்கு காங்கிரஸ் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. வெளிநாட்டு தலைவர்கள் அரசுமுறை பயணமாக வரும்போது குடியரசுத் தலைவர் அளிக்கும் விருந்தில் எதிர்க்கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் மூத்த எம்பிக்கள் பொதுவாக அழைக்கப்படுவது வழக்கம். இந்த நடைமுறையில் சசி தரூர் மட்டும் அழைக்கப்பட்டிருப்பதும், ராகுல் காந்தி அழைப்பில் இடம்பெறாததும் அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. ஆதரவற்றோருக்கு வழங்கப்படும் 1% இடஒதுக்கீடு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஆதரவற்றோருக்கு 1% இடஒதுக்கீடு வழங்க மராட்டிய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், ஆதரவற்ற இளைஞர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் முடிவை எடுத்தது தமது வாழ்நாளில் நிறைவான தருணம் என்றார். 862 பேர் இதன் மூலம் முதற்கட்டமாக பயனடைந்திருப்பதாகவும் பட்னாவிஸ் தெரிவித்தார். நீதித்துறையில் மதவெறி மேலோங்கி வருவது கவலை அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்துத்துவ அமைப்புடன் சேரலாம் என்றும் தெரிவித்துள்ளார்.
அவர் நீதிபதி என்ன செய்யணும்னா முதல்ல நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய இந்துத்துவா மனதில் கொழுந்து விட்டு எரிகிற அந்த வெறித்தனத்தை அவர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு செய்யலாம். அந்த நீதிபதி நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு இதை செய்யக்கூடாது. மொத்தத்தில் நீதித்துறையிலும் மதவாத வெறி ஆங்காங்கு மேலோங்கி வருவதை எண்ணி நான் மிகவும் கவலைப்படுகிறேன். திருப்பரங்குன்றம் மலையை சிக்கலாக்கி மதுரையை இன்னொரு அயோத்தியாக்கும் சதி செயல்களுக்கு நீதித்துறையே துணை போவதா என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தீபம் ஏற்றுவதை முன்வைத்து கலவரத்தை தூண்ட முயலும் மதவாத கும்பல்களின் பிரித்தாளும் அரசியல் வன்மையான கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். மேலும் இதுநாள் வரை பின்பற்றாத ஒரு நடைமுறையை சட்டத்தின் வாயிலாக புகுத்தி தர்காவுக்கு அருகாமையில் தீபமேற்ற அனுமதிப்பது தேவையற்ற பிரிவினைக்கே வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பலத்த காற்றையும் தாக்குப்பிடிக்கும் வகையில் புதிய வாழை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் செல்வராஜன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள வேளாண் கல்லூரியில் 2 நாள் வேளாண் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பயிர் ரகங்களின் மேலாண்மை, நோய் தாக்குதலை கண்டறியும் வழிகள், குறைந்த அளவு தண்ணீர் பயன்படுத்தி அதிக மகசூல் தரும் வகையில் பயிரிடல் உள்ளிட்டவை குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டன. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் செல்வராஜன், சாதாரண வாழை மரங்கள் பலத்த காற்றில் சாய்ந்து பெரும் சேதம் ஏற்படுவதால் அதற்கு மாற்றாக காவேரி வாமன் என்ற குட்டை ரக வாழை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பணியாளர் பற்றாக்குறை மற்றும் புதிய பணிநிற விதிகளால் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் மிக பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் முக்கிய விதியை விமான போக்குவரத்து இயக்குநரகம் வாபஸ் பெற்றுள்ளது. விமான பணியாளர்களுக்கான வாராந்திர விடுப்பு தொடர்பான விதி திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்த விதியில் 2 மாத தளர்வை இண்டிகோ கோரியதை தொடர்ந்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இண்டிகோ விமானங்களில் ஏற்பட்ட வரலாறு காணாத தாமதங்கள் மற்றும் ரத்து குறித்து அதன் தலைமைச் செயல் அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் பொது மன்னிப்பு கோரினார். I, on behalf of all of us at Indigo, would like to extend our sincerest apologies for the major inconvenience. வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் நாடு முழுவதும் 1000 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. கடந்த 3 நாட்களாக பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் விமான நிலையங்களில் மிக பெரும் குழப்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் விமான செயல்பாடுகள் டிசம்பர் 10 முதல் 15ஆம் தேதிக்குள் முழுமையாக சீரடையும் என்று இண்டிகோ சிஇஓ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். Which we do anticipate between the 10th and the 15th of December. புதிதாக அமலுக்கு வந்த விமானிகளின் பணிநேர விதிகள் மற்றும் திட்டமிடல் குறைபாடுகள் காரணமாகவே இந்த குழப்பம் ஏற்பட்டதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய அரசு பின்பற்றும் ஏகபோக வணிக மாதிரிக்கு நாம் கொடுக்கும் விலைதான் இண்டிகோ விமான நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் இந்திய வணிகத்தில் ஏகபோகம் குறித்து தான் எழுதிய ஆங்கில கட்டுரையை ராகுல் பகிர்ந்திருக்கிறார். விமானங்கள் ரத்து, நீண்ட தாமதம், உதவியற்ற நிலை என இண்டிகோ விவகாரத்திலும் சாமானிய மக்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். சம வேலைக்கு சம ஊதியத்தை வலியுறுத்தி 24ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் 2000க்கும் மேற்பட்டோர் சென்னை எழும்பூர் லேங்ஸ் தோட்ட சாலையிலிருந்து ராஜரத்னம் மைதானம் வரை பேரணியாக சென்றனர். பேரணியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் பொதுச் செயலர் ராபர்ட், 2009 ஜூன் 1க்கு பின்னர் நியமிக்கப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடைநிலை ஊழியர்கள் பெறும் அடிப்படை ஊதியமே வழங்கப்படுவதாக கூறினார்.